வணக்கம். ஓம் காளி ஜெய் காளி கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸ் இது. இந்த வெப் சீரிஸ் ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நம்ம நடிகர் விமல் உள்பட நிறைய பேர் இந்த படத்துல காஸ்டிங் நடிச்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான முறையிலையும் இது படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய முதல் வெற்றி யாருக்கு அப்படின்னாக்கா படத்தினுடைய கேமராமேனுக்கு தான் நம்ம பாராட்ட சொல்லணும். அவ்வளவு பிரமாதமா அந்த நெல்லை கேரளா அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழல் மலைப்பகுதியை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இன்னும் அந்த படத்துல ஸ்லாங் நெல்லைச்சீமை கன்னியாகுமரி அப்படிங்கிற ஸ்லாங்லையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, படத்தினுடைய ஓப்பனிங்ல ஒரு திருவிழா, ஒரு கிராமத்துல ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல ஒரு கூட்டம் யாரையோ தேடிட்டு வரும். அப்படி தேடிட்டு வரும்போது ஒரு பேருந்துல ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க தள்ளி தள்ளி உட்கார்ந்துட்டு வருவாங்க. அந்த மனைவி, அந்த பெண் கர்ப்பமா இருப்பாங்க. அப்படி கர்ப்பமா இருக்கிற அந்த பெண்ணையும் அந்த கணவரையும் தான் தேடிட்டு அந்த கும்பல் வருது அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பின்னாடி துரத்திட்டு வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வழியில ஒரு இடத்துல இறக்கி, நீ ஊருக்குள்ளார காட்டுக்குள்ளார ஓடிடு, அப்படியே போயிரு, நான் எங்கேயாவது பிடிச்சிடுறேன் உன்னைய அப்படின்னு கர்ப்பமான மனைவியை அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பஸ்ல இவர் மட்டும் டிராவல் பண்ணிட்டு இருப்பார் அந்த கணவன். ஆனா அந்த கணவனை பிடிச்சி கொன்னுடுவாங்க அந்த கூட்டம். ஏன் கொள்றாங்க அப்படின்றதுக்கு உண்டான கதை நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லப்பட்டிருக்காது. அதற்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கிற சாமியாடிகள், குலசை முத்தாரம்மன் மாதிரி அந்த கோவில்ல நடக்கிற தசரா விழா, அதற்கு முந்தைய காலகட்டம், அந்த விழாவில் அவர் கிணத்துல இறங்குவாரு. கிணத்துல இறங்கி அங்கிருந்து கத்துவாரு, இங்க ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த தண்ணி இல்லாத அந்த கிணத்துல அந்த பொண்ணு அங்க இருப்பா. இறந்து போயிட்டா அப்படின்னு எல்லாரும் நினைச்சு அப்படியே மேல தூக்கிட்டு பார்த்தாக்க கொஞ்ச நேரத்துல அவருக்கு உயிர் வந்துடும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு முதல் எபிசோடு முடிஞ்சிடும். அதற்கு பிறகு 2வது எபிசோடுலையும் இதே போல சில காட்சிகள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எப்படி வளர்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயம். அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தா இல்லையா, அதனால அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். அங்க சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிற ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்கும் விமலுக்கும் ஏற்படுகிற காதல். விமல் கூடவே இருக்கிற நடிகர் புகழுக்கு இருக்கிற வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், தங்கச்சிகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை. ஆனா அதற்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை எல்லாமே அப்படியே காமிச்சிட்டு இருக்கும்போது படத்துல கஞ்சா கருப்பும் வருவாரு. கஞ்சா கருப்பை சின்ன வயசுலயே உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்திலே அம்மனுக்கு தத்து கொடுத்துட்டதாகவும், இப்ப அம்மனுக்கு தத்து கொடுத்துட்டது நீ எங்களோட இருக்க முடியாதே அப்படி அப்படிங்கிறதாகவும் இருக்கிற அது ஒரு எபிசோடு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த தேடிட்டு இருக்கிறவங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தை எப்படியாவது அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அந்த பூலான் தேவி கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க இல்லையா, ஹிந்தியில அந்த படம் பெரிய பரபரப்பானுச்சு இல்லையா, சீமா பிஸ்வாஸ். அந்த சீமா பிஸ்வாஸ் என்ற கேள்வியும் மறைந்த நடிகர் RS சிவாஜி அவர்களும் கணவன் மனைவி, அவங்க 2 பேரும் ஒவ்வொரு கிராமமா போட்டோவை காமிச்சு தேட 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 ஒரு இடத்துல இவங்களை சந்திச்சிருவாங்க. இவங்களை சந்திச்சு இந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படி போறது. இதற்கப்புறம் தான் இந்த கிளைமாக்ஸ், இந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க பிளாஷ்பேக்ல. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்லயே பவன் பெரிய அடிதடி ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு ரவுடியா இருப்பாரு, தாதாவா இருப்பாரு. அங்க தன்னுடைய தங்கையவே அவருக்கு பணயம் கொடுத்து உளவி இந்த ரீதியா செக்ஸுவல் ரீதியாக பணயம் கொடுத்து காசு பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாரு அண்ணன். அவங்க ஒரு ஆசிரமத்துல வர்மக்கலை, நாட்டு மருந்து, சித்த மருந்து அப்படின்லாம் தயாரிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டு இப்படியான வேலைகளை செய்ய சொல்லி இறங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில இருந்து ஒரு கட்டத்தில் அந்த கார் டிரைவருக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட அவங்க 2 பேரும் தப்பிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வாங்க. அவங்க வாழ்ற இடம் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அவங்க போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி தான் இங்க பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. பஸ்ல தான் இது மாதிரி நடக்குது. அதற்கு பிறகு கணவர் இறந்துடுறாரு. கர்ப்பமா இருக்கிறவங்க இந்த கிராமத்துல அடைக்கலம் ஆயிடுறாங்க அப்படிங்கிற அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிப்பாங்க. கிட்டத்தட்ட முதல் 3-4 எபிசோடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தி இருந்தாக்க இன்னும் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கும். இதற்கு பிறகு புகழ் வெளிநாடு போறாரா,
கஞ்சா கருப்பினுடைய நிலை என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, தனிப்பட்ட முறையில் இவருக்கு ஏற்படுகிற ஒரு விமலுக்கு ஏற்படுகிற பிரச்சனையை அவர் எப்படி ரிவெஞ்ச் பண்றாரு, அப்படி அந்த கிராமமே சேர்ந்து பழிவாங்குகிற அந்த தருணம் எப்படிப்பட்டதா அது மாறுது, அதற்காக என்னென்ன பயிற்சிகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் சொன்ன விதங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ரைட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளின்னு கொஞ்சம் ஆன்மீகம், கொஞ்சம் தாதாயிசம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தூள் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு அதை பிரமாதப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். சில இடங்கள்ல அவங்க பேசுறது நாகர்கோவில் பாஷையா இல்ல சிலோன் பாஷையா அப்படிங்கிற குழப்பமும் நமக்கு வரத்தான் செய்யுது. இன்னும் அந்த விஷயத்துலலாம் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லுது. குமரவேல் மாதிரி அங்கங்க நல்ல நடிகர்கள் அப்படின்றவங்கள இன்னுமே நல்லா பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் முழுக்க நம்ம ரொம்ப கவர்வது நடிகர் விமல் தான். அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே போல புகழும் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல முக்கியமான விஷயம் கேமரா 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 ஒளிப்பதிவினுடைய நேர்த்தி தான் இந்த இதை அந்தந்த மூடுக்கு தகுந்தது மாதிரி நம்மளை கொண்டு சேர்த்துக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வகையில ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளி விமல் புகழ் எல்லாரும் நடித்திருக்கிற இந்த வெப் சீரிஸை ஒரு முறை பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வணக்கம்.